வெரி ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நம்ம குடல் ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடைகளில் ஆட்டோட குடல் கேட்டால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தருவாங்க. இது கூடவே ரத்தமும் சேர்ந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நம்ம குடலை அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு உள்ளார மசாலாக்காக நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம். இதில் வெங்காயம், வரமிளகாய், கொத்தமல்லி தூள் எல்லாமே சேர்த்து வணக்கிட்டு இதை நம்ம மிக்சியில் அரைக்கணும் அரைச்சிக்கலாம். ஆனால் ஆட்டங்கள் ஆட்டினா அதோட வாசமே இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் ஆட்டங்கள் ஆட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா நைஸாக ஆட்டிக்கோங்க. இப்போ இதை கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம குழம்பு குடல் கொதிக்குது இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு செஞ்சிடலாம். குழம்பு செஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த குடலை எடுத்துட்டு அது கூடவே ரத்தமும் சேர்த்து தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2-3 விசில் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடல் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், குடல் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இது அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் சூப் மாதிரி இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கிறதுக்காக இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். பாருங்கள், தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஆட்டிட்டு இதையும் நம்ம குழம்பு வச்சுருக்கோம் இல்லையா, குடல் குழம்பு, அதிலையே சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக கிடைக்கும். இது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும், நம்மளுக்கு குடல் குழம்பு ரெடி. இப்போ நம்ம ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ ரத்த பொரியல் செய்யலாம். இதுக்கு ஆட்டோட ரத்தம் கேட்டிங்கன்னா அதுவும் தருவாங்க. இதை நம்ம நல்லா கரைச்சிக்கணும் கைவிட்டு. இது கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ நம்ம நல்லா கைவிட்டு கரைச்சிக்கிட்டு இதை நம்ம பொரியல் செஞ்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க, கெட்டியாக இருக்கக்கூடாது. கைவிட்டு இப்படி கரைச்சிங்கன்னா அது நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம ஒரு வடை சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே அதிலே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா பொன்னிறமாக வந்த உடனே அதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்குனது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அப்புறமா அது கூட நம்ம வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வணங்கும் போது இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். இது இது எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஆட்டு ரத்தம், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது ரத்தம் நல்லா சுண்டணும். அந்த தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் கெட்டியாகும். அது வரைக்கும் வணங்கினா போதும். இது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இது அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளார போடுறதுக்காக கொஞ்சமாக மிளகும் நுணுக்கி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி டக்குன்னு அடிப்பிடிச்சாலும் அடிப்பிடிச்சிடும். அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஓரளவுக்கு கெட்டியானோடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க குடலையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கணும். அவ்வளோதான். இதில் உப்பு நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரத்தம் அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அது உப்பு ஃப்ளேவராக இருக்கும். அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா நம்ம ஆல்ரெடி குடல்லையே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் அதுவே போதுமாக இருக்கும். அவ்வளோதான். இது கூட நம்ம நுணுக்கி வச்சுருக்க மிளகும் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள். இது கூடவே நம்ம தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். பாருங்கள், சும்மா 2 கையளவுக்கு தான் சேர்த்துட்டோம். மல்லி இலையும் வேணுன்னா சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும் மல்லி இலை சேர்த்தாலும். அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான நம்மளுக்கு குடல் ரத்த பொரியல் ரெடியாக இருக்குது. ஸோ இதை நம்ம ரொம்ப கஷ்டம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் மாடியில் உட்காந்து சாப்பிட்லான்னு இருக்கோம். ஸோ மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா டேமோட வியூ இது. மேட்டூர் இருக்கு இல்லையா, மேட்டூர் டேமோட வியூ எங்கள் வீட்டு மாடியிலேருந்து.
இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். தண்ணி சாப்பிட்டு போய் விளையாடல யார் தட்டு எடுத்தாருல பொரியல் வச்சிருக்கு. இந்த குடல் ரத்த பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸ்க்காக டெய்லி ஸ்பெஷல் குக்கிங் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.